என் பெயர் விதுனா. அப்போது எனக்கு 16 வயது. நான் தினமும் பள்ளிக்குச் செல்வது, வீடு திரும்புவது என்று இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் ஒரு சுட்டி பொண்ணு. நான் தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை. நான் படிப்பிலும் விளையாட்டிலும் ரொம்பச் சுட்டி. என் வாழ்க்கை நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அந்த மாலை வேளைதான் என் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்தது. அன்று நான் என் அண்ணாவிற்கு கால் செய்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மெல்லிய குரல், "ஹலோ, யார் பேசுறீங்க?" என்றது. என்னடா இது, நம்ம அண்ணாவோட குரல் இப்படி இருக்காதே என்று நினைத்து நம்பரை பார்த்தேன். ஐயோ, ராங் நம்பர்! உடனே போன் கட் செய்து விட்டேன். மனசு படபட என்று அடித்து கொண்டது. அடுத்த நொடியே போனும் அடித்தது. ஐயையோ என்று காலை கட் செய்து விட்டேன். ஒரு 4-5 தடவை போன் வந்திருக்கும். அப்போதுதான் யோசித்தேன். அம்மா அப்பா இருக்கும்போது கால் வந்தால் நான் மாட்டிக்கொள்வேனே, என்ன செய்வது என்று யோசித்தேன். சரி, அந்த ராங் நம்பருக்கு கால் செய்து, "நான் தப்பா கால் பண்ணிட்டேன், சாரி. இனிமேல் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம்னு நினைத்து கால் செய்து கூறினேன். இட்ஸ் ஓகே, நான் தப்பா எல்லாம் எடுத்துக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் செய்து இருப்பார்கள் என்று நினைத்து தான் அடிக்கடி கூப்பிட்டேன். சாரி. டேக் கேர்" என்றார் அந்த ராங் நம்பர். என் வாழ்க்கையில் அதிகமாக ஆண்களுடன் பேசியது கிடையாது. சொல்லப்போனால் ஆண் நண்பர்களே கிடையாது. என் தோழிகளுக்கு எல்லாம் ஆண் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை பார்த்து நமக்கு ஒரு ஆண் நண்பர் இல்லையே என்ற ஒரு கவலை என் இதயத்தில் ஒரு ஓரமாய்தான் இருந்தது. அப்போதுதான் என் மனதில் ஆசை தோன்றியது. நம்ம ஏன் இந்த ராங் நம்பரை ஃப்ரெண்டா வச்ச என்ன தவறு என்று பலமுறை யோசித்தேன். கால் செய்யலாமா வேண்டாமா என்று. சரி, என்னாகப் போகுது, கால் பண்ணிதான் பார்த்துருவோமே என்று போனை எடுத்ததுதான் மாயம். சொல்லி வைத்தது போல் அவனே எனக்கு கால் செய்து விட்டான். சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. சிரிப்பை அடக்கிக் கொண்டு போனை எடுத்து பேசினேன். "ஹலோ, சொல்லுங்க" என்றேன். "உங்க பெயர் என்ன?" என்று கேட்டான். "விதுனா" என்றேன். "நைஸ் நேம், சூப்பரா இருக்கு" என்றான். "என் பேர் அருண். நான் பிஇ படிக்கிறேன். 3வது ஆண்டு" என்றான். "எனது சொந்த ஊர் விருதுநகர். நான் இங்கே காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கேன்" என்றும் கூறினேன். நான் எல்லாவற்றிற்கும் என்று கூறினேன். "எல்லாத்துக்கும் தானா?" என்று கேட்டான். நான் என்று சொன்னேன். இது தேவையா, இந்த நட்பு தேவையா என்று எல்லாம் நான் யோசிக்கவில்லை. போனில் ஒரு ஆணுடன் பேசுவது மட்டும் எனக்கு பயமாக இருந்தது. இருந்தாலும் அருணுடனான நட்பு எனக்கு பிடித்திருந்தது. தினமும் மாலையில் வீட்டிற்கு வந்தவுடன் அவனுக்கு கால் செய்வதுதான் எனது முதல் வேலை. பின் இரவில் கொஞ்ச நேரம் சாட்டிங். காலையில் ஒரு குட் மார்னிங் என்று உற்சாகமாக சென்று கொண்டிருந்தது எங்களது நட்பு. வாய்ஸ் சூப்பர். நான் அவனிடம் அதிகமாக பேச மாட்டேன். போன் செய்தால் அவனே தான் அதிக நேரம் பேசுவான். நான் சிரித்து கொண்டே அவனது பேச்சை கேட்டு கொண்டிருப்பேன். ஒரு நாள் என் குரல் நன்றாக இருக்கிறது என்று என்னை ஒரு பாட்டு பாடு என்று கூறினான். நான் முதலில் முடியாது என்று மறுத்துவிட்டேன். தினமும் ஒரு பாட்டு பாடு ப்ளீஸ் என்று கெஞ்சிக் கொண்டே இருந்தான். நானும் பாடினேன். அது "மாலையில் யாரோ மனதோடு பேச" என்ற பாடல். பாடி முடித்ததும், "சூப்பர், நீ இவ்வளவு நல்லா பாடுவன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. வெரி நைஸ். ஆமா, இந்த பாட்டு எனக்காகவா?" என்றான். "என்ன?" என்றேன். "இல்ல, மாலை நேரத்துல நான் தான் உன் கூட பேசுறேன். அதுதான் என்னை நினைத்து பாடினாயா என்று கேட்டேன்" என்றான். ஐயோ, மொக்க தாங்கல. போன போகுது, ஒரு பையன் கெஞ்ச வைக்க வேண்டாம்னு ஒரு பாட்டு பாடுனா, நீங்க என்னடான்னா எனக்காகன்னு கேட்குறீங்க, போங்க. நான் போன் வைக்கிறேன் என்று வைத்து விட்டேன். முக்கியத்துவம் அளித்தான். அவன் நான் கோபமாக இருக்கிறேன் என்று நினைத்து எனக்கு அடிக்கடி கால் செய்தான். நான் எடுக்கவில்லை. சாரி சாரி என்று மெசேஜ் வந்தது. ஆனால் அவன் என்னிடம் கெஞ்சுவது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் அவனுக்கு அவ்வளவு முக்கியமா என்று நினைத்து சந்தோஷப்பட்டேன். நம்மளை இந்த அளவுக்கு விரும்புகிறவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு போனை எடுத்து பேசினேன். எனக்கு கோபமெல்லாம் ஒன்றுமில்லை. நான் சும்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம்னு தான் அப்படி சொன்னேன் என்றேன். "அடி பாவி, எங்க நீ இனிமேல் என்கிட்ட பேச மாட்டியோன்னு நினைத்து பயந்துட்டேன்" என்றான். உள்ளுக்குள் சிரித்து கொண்டேன். "அப்படியெல்லாம் பேசாமல் இருக்க மாட்டேன்" என்றேன். "மிஸ் யூ" எனக்கு என்னையே பிடிக்கத் தொடங்கிவிட்டது. இதுவரை எனக்கு பாடத் தெரியும் என்பது எனக்கே தெரியாது. என்னை அவன் பாராட்டியது பிடித்தது. நான் பேசவில்லை என்றால் தவிக்கும் அவனது தவிப்பு பிடித்திருந்தது. இதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் எங்கள் ஊரில் 2 நாட்கள் நல்ல மழை. கரண்ட் இல்லை. அவனுடன் 2 நாட்கள் முழுதாக எதுவும் பேசவில்லை. 3வது நாள் மாலையில்தான் பேசினேன். நான் அலோ என்றதும், "ஏன் 2 நாளா கால் பண்ணலன்னு" அவன் என்னை திட்ட ஆரம்பித்து விட்டான். "சாரி, இந்த மாதிரி மழை, கரண்ட் இல்ல, அதான்" என்றேன். "ஏ லூசு, உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணணும் தெரியுமா டி" என்று கோபமாக கேட்டான்.
எனக்கு 1000 பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல இருந்தது. கூடவே உச்சி முதல் பாதம் வரை ஒரு காதல் சாக்கும் அடித்தது. குடும்பத்தின் அறிமுகம் அவனுடன் பேசும் நேரங்கள் நின்றன. வீட்டுக்குத் தெரியாமல் அடிக்கடி பேசினேன். ஒரு நாள் அவனது சொந்த ஊரான விருதுநகருக்குச் சென்று இருந்தான். அப்போது நான் கால் செய்தபோது அவனது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் என்னுடன் போட்டி போட்டுக்கொண்டு பேசினார்கள். கிட்டத்தட்ட 10 பேர் பேசியிருப்பார்கள். அருண் எந்த பொண்ணு கூடவும் பேசவே மாட்டான். உன் கூட தான் பேசுறான். எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருக்கான் என்று கூறினார். எனக்கு அவனை நண்பனாக அடைந்ததில் பெருமையாக இருந்தது. அவனுடன் பேசிய ஒவ்வொரு நாளும் என்னை சந்தோஷப்படுத்தியது. என்னை நேசிக்க இத்தனை பேர் இருக்காங்களா என்ற எண்ணம் என்னை உயர்த்தியது. இது காதலா? முதல் காதலா? இது நான் தனிமையில் இருக்கும்போது யோசித்துப் பார்த்தேன். எனக்கு அவன புடிச்சிருக்கு. அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பமும் எனக்கு ஓகே தான். என்கிட்ட நல்லா பேசுறான். அவன் பேசுறது எல்லாம் என்னை காதலிக்கிற மாதிரியே இருக்கே. ஒருவேளை அவன் நார்மலா தான் பேசுறானா? இல்ல, இல்ல. நான் பேசலனா என்ன மிஸ் பண்ற. என் குரல் நல்லா இருக்குன்னு ரசிக்கிறான். வீட்ல அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவன் என் கூட மட்டும் தான் பேசுறான்னு அவங்க அம்மாவே சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? காதலிக்கலாமா என்று மனசு கேட்டது. ஐ மிஸ் யூ டி லூசன்னு என்கிட்ட சொன்னதுமே அவன் மேல காதல விழுந்துட்டேன் என்று சிரித்துக் கொண்டேன். அவன் மீது அக்கறை அதிகமானது. உரையாடலும் நீண்டது. நாங்கள் 2 வருடமாக காதல் பேச்சுக்கள் இரட்டை அர்த்தத்துடனே பேசிக்கொண்டு காதலை மறைத்து மறைத்து வாழ்ந்து வந்தோம். நான் பள்ளி பருவம் முடிந்து கல்லூரி பருவத்திற்குச் சென்று விட்டேன். அவனும் பிஇ முடித்து எம்இ படித்துக் கொண்டிருந்தான். 2 வருடமாக போனில் மட்டுமே உரையாடிக் கொண்டிருந்தோம். என்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் அந்த குரலுக்குச் சொந்தக்காரனை பார்க்கவில்லை. பார்க்க வேண்டுமென்ற ஆசை இருந்தாலும் பார்க்க வேண்டும் என்று இருவருமே கேட்டுக்கொள்ளவில்லை. உணர்வுகள் இரண்டும் சேர்ந்து விட்டதால் முகத்தைப் பற்றி கவலை இல்லை. அது மட்டுமில்லாமல் சுவாரஸ்யத்தை கெடுத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை. ஒரு நாள் அவன் என்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று கூறினான். நானும் உங்களிடம் ஒன்று கூற வேண்டும் என்று கூறினேன். சண்டே 10:30க்கு சொல்றேன் என்றான். அது என்ன 10:30 என்றேன். அது உன் பிறந்த நேரம் அதான் என்றான். காதலை தான் சொல்லப் போகிறான் என்று நினைத்து கொண்டேன். அவன் காதலை சொன்னால் உடனே சரின்னு சொல்லிரலாமா? இல்லை யோசிச்சு சொல்றேன்னு சொல்லலாமா? ஐயோ! என்ன சொல்றது? எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒரே குழப்பம். கண்ணாடியை பார்த்து இப்படிதான் பேசணும்னு பயிற்சி எடுத்துக் கொண்டேன். மனதில் பல பல ஆசைகள். அதே சமயம் 2 ஆண்டுகளாய் நீடித்த சுவாரஸ்யம் முடிந்து விடுமோ என்ற பயமும் கூட. ஒன்றும் புரியவில்லை. தலைகால் புரியாமல் போனேன். ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தது. போனில் தான் பேசப் போகிறேன் என்றாலும் கூட காலையில் நேரத்தில் எழுந்து குளித்து அவனுக்கு பிடித்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கோவிலுக்கு போய்விட்டு வந்து போனுக்காக காத்திருந்தேன். போன் 10:25க்கு வந்தது. நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. உடல் எல்லாம் ஒரே நடுக்கம். போனை எடுத்தேன். சந்தோஷமாக எதுவும் அறியாதது போல ஹலோ சொல்லுங்க அருண் என்றேன். ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் 10:30க்கு சொல்லணும்னு சொன்னல்ல. அதுக்காகத்தான் கால் பண்ணினேன் என்றான். ஓ ஆமாம்ல. நான் மறந்தே போயிட்டேன் என்று சீன் போட்டேன். எப்படா சொல்லுவ? சரி சொல்லுங்க என்றேன். வெயிட் வெயிட் 10:30 ஆகட்டும் சொல்றேன் என்றான். ஆமா நீ என்னமோ சொல்றேன்னு சொன்னியே சொல்லு என்றான். ஐயோ இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க என்றேன். நோ நோ லேடீஸ் தான் முதல்ல என்றான். கடவுளே அதெல்லாம் நான் முதல்ல சொல்லக்கூடாது. நீங்க தான் முதல்ல சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுங்க என்றேன். சொல்றேன். 10:30 ஆகட்டும் என்றான். காதலுக்கான அனைத்து உணர்ச்சிகளும் ஒரே நேரத்தில் உடலில் நடந்து கொண்டிருந்தது. இது என்ன கனவா? 10:30 ஆனது. சொல்ல ஆரம்பித்தான். இதை சொன்னால் நீ என் கூட பேசாமல் இருக்கக்கூடாது. ஷாக் ஆகக்கூடாது என்றான். ப்ளீஸ் நான் சொல்லப் போறது தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லு. அதுக்காக நீ என் கூட பேசாம இருந்தா என்னால் தாங்க முடியாது என்றான். அப்படி என்ன சொல்லப் போற? பரவால்ல சொல்லு என்றேன். அவன் சொல்ல ஆரம்பித்தான். நான் படபடப்பாக இருந்தேன். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அந்த பொண்ண சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசுதான். இப்போதான் ஒரு மாசத்துக்கு முன்னால என்ன லவ் பண்றதா சொன்னா. நானும் 2 நாள் உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஒரே படிப்பு, பக்கத்து வீடு. என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு. நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் 2 பேர் வீட்லயும் சொல்லி சம்மதம் வாங்கியாச்சு. இத உன்கிட்ட இருந்து மறைச்சுட்டேன். சாரி என்று மேல கோபப்படாதே என்றான். உயிருள்ள பிணமானேன். இதையெல்லாம் கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தது போல ஒரு உணர்வு. உயிர் இருந்தும் கூட ஒரு பிணமாக நின்றேன். அவன் அலோ அலோ என்றான். எனக்கு பேச வாய் வரவில்லை. எனக்கு தலை சுற்றி கீழே விழுந்து விட்டேன். என் தம்பி வந்து என் மீது தண்ணீர் தெளித்து எழுப்பியதும் தான் இயல்பு நிலைக்கு வந்தேன். கீழே விழுந்ததில் கை கால் தலை எல்லாம் ஒரே காயம். அவன் பொய் சொல்லி இருப்பானோ என்ற குழப்பம். போன் செய்யலாம் என்று போனை எடுத்தேன். போன் உடைந்திருந்தது.
எங்கள் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால்தான் ஒரு போன் உள்ளது. வேகமாக சைக்கிளை அழுத்தி மூச்சு வாங்க வியர்த்து கொட்ட தொலைபேசி இருக்கும் கடையை அடைந்தேன். அங்குள்ள தொலைபேசியில் அவனுக்கு கால் செய்தேன். மனமுடைந்தேன். மூச்சு வாங்குகிறது. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. நெற்றி கை கால்களில் ரத்தம். போன் கடைக்காரர்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்கிறார். ஆனால் எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. அவனுக்கு போன் செய்தேன். இது கூறியது உண்மையா என்றேன். ஆமாம் என்றான். நான் அழுதேன். அவனிடம் என்னென்னமோ பேசினேன். அன்று மட்டும் நான் 1000 ரூபாய்க்கு போன் பேசினேன். இரவு 7 மணி ஆனது. என்னிடம் 100 ரூபாய் மட்டுமே தான் இருந்தது. கடைக்காரர் என்னை திட்டினார். மீதி பணத்திற்கு எனது சைக்கிளை விட்டுவிட்டு அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன். இன்னொருத்திக்கு சொந்தமானவன் என்னிடம் இருந்து காதலிக்கிறேன் என்ற வார்த்தையை வாங்கத்தான் அவன் இவ்வாறு விளையாடுகிறான் என்று தோன்றியது. சரி, இனி என்னால் இந்த வலியை தாங்க முடியாது என்று என் காதலை அவனிடம் கூறினேன். ஆனால் அவனோ மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர நான் காரணமாக இருந்தால் சாரி. நான் இன்னொருத்திக்கு சொந்தமானவன். இனி என்னை காதலிக்கிறாய் என்பதை கேட்க சந்தோஷமாய் இருக்கு. ஆனா எனக்கு ஃப்ரெண்டா இரு என்றான். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை என்று கூறிவிட்டேன். இரவு எல்லாம் அவன் பொய்தான் சொல்கிறான் என்று தோன்றியது. எனது அத்தை பையன் உதவியுடன் அவனது ஜூனியர் ஒருவரது நம்பரை பெற்றேன். அவனிடம் கேட்டபோது, ஆமாம், அவர் இரவு எல்லாம் போனில் யார் கூடயே பேசிக் கொண்டு இருப்பார். அவர் காதலிப்பது அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். அந்த சமயத்தில் அருண் நான் தொல்லை செய்யக்கூடாது என்பதற்காக அவனது போன் நம்பரை மாற்றினான். நான் நேரில் அவனது கல்லூரிக்கு சென்று பார்த்தேன். அப்போது கூட என் காதலனை முதலாக காணப்போகிறோம் என்ற காதலில் தான் ஒரு மரத்தின் அடியில் காத்து கொண்டிருந்தேன். அவனும் வந்தான். தொல்லை செய்யாதே. இத்தனை நாட்களாக என்னுடன் போனில் பேசிய அனைத்தையும் மறந்துவிட்டது போல. என்ன வேணும் உனக்கு? என்னை தொல்லை செய்யாதே என்று கூறினான். என்னிடம் இருந்து வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்திருந்த அவனுக்கு நான் சாரி என்று மட்டுமே கூறிவிட்டு வந்தேன். அதற்கு பின் வரும் வழியில் எல்லாம் சித்தப்பிரமை பிடித்தது போலத்தான் வந்தேன். என் அத்தை மகன்தான் என்னை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தான். எனக்கு அறிவுரைகள் கூறினான். யாருடைய அறிவுரையும் காதில் விழவில்லை. பிரம்மை பிடித்தது போலவே 3 வருடங்கள் கழிந்தது. எத்தனை இரவுகளை கண்ணீருடன் கழித்தேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நான் இப்போது வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். என் தோழி ஒருத்தியிடம் என் பிரச்சனைகளை கூறினேன். என்னை அவள் ஒரு மனநல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள். இப்போதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்துள்ளது. இனி என் வாழ்க்கையை எனக்காகவும் எனது குடும்பத்திற்காகவும் வாழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். இன்று வரை அவன் என்னை காதலித்தானே என்று தெரியாது. அவனது திருமண செய்தி மட்டும் அவனது நண்பன் மூலமாக தெரிந்தது. தவறு யார் மேல் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் காதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஞாபகத்தையும் வலியையும் தந்துவிட்டு செல்கிறது. நாங்கள் காதலித்துக் கொண்டிருந்த போது அவன் எனக்காக ஒரு பரிசு வாங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் நான் அவனுக்கு சில பரிசுகள், கிரீட்டிங் கார்டுகள், புத்தகங்கள் போன்றவற்றில் எனது பெயரையும் அவனது பெயரையும் சேர்த்து எழுதினேன். அதையெல்லாம் அவன் தூக்கி எறிந்திருப்பானா? ஒருவேளை வைத்திருந்தால், அதை பார்க்கும்போது எல்லாம் என் ஞாபகம் வருமா? ஞாபகம் எனது மனதில் அவனது கால் தட சுவடுகள் மட்டும்தான் இருக்கிறது. என்னை இப்போது வீட்டில் திருமணம் செய்து கொள் என்று அடிக்கடி கூறுகிறார்கள். எனக்கு வரப்போகும் கணவர் எப்படி இருப்பார் என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் என் கடந்த காலம் பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று இருக்கிறேன். என் முதல் காதல் யாருக்காக வேண்டுமானாலும் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது வாழ்வின் இறுதி வரை மறக்காது.